ஹே ஆல், இன்றைக்கி நம்ம டேஸ்டியான பெப்பர் சிக்கன் செய்ய போகிறோம். அதுக்கு ஃபஸ்ட்டு மசாலா வறுத்துக்கலாம். அதுக்கு நான் வந்து 2 ஸ்பூன் கொத்தமல்லி எடுத்திருக்கேன். இந்த கொத்தமல்லி கூட 1 ஸ்பூன் ஜீரகம், 1 ஸ்பூன் சோம்பு போட்டு சிம்மில் வச்சு வறுத்துக்கோங்க. எண்ணெய் ஊற்றக்கூடாது. நெக்ஸ்ட்டு பெப்பர் எடுத்துக்கிறேன். இது நல்லா டேஸ்ட் கொடுக்கும். நெக்ஸ்ட்டு காரத்துக்கு தகுந்த மாதிரி வரமிளகாயும் 10 முந்திரி பருப்பும் போட்டு நல்லா வறுத்துக்கோங்க. இது கூட கருவேப்பிலை போட்டு நல்லா ரோஸ்ட் பண்ணிவிட்டு தனியாக தட்டில் மாற்றிக்கோங்க. நெக்ஸ்ட்டு சட்டியில் எண்ணெய் ஊற்றி சோம்பு, மிளகு 2 போட்டுக்கோங்க. அது பொரிஞ்சதுக்கப்புறமா சின்ன வெங்காயம் உரிச்சு வச்சுருக்கேன். அது கூட பூண்டு முழுசாக போட்டுக்கோங்க. முழுசாக போட்டு நல்லா வதக்கிட்டு இது கூட கருவேப்பிலை போட்டுக்கோங்க. இது நல்லா வறந்ததுக்கப்புறமா நெக்ஸ்ட்டு அதே சின்ன வெங்காயம் பூண்டை மிக்சியில் வந்து பல்ஸ் மோடில் அடித்து சேர்த்துருக்கேன். அதையும் போட்டு நல்லா வதக்கிக்கலாம். அது கூட தக்காளி 1 தக்காளி போடுங்க. அப்போ தான் வந்து புளிப்பு இருக்காது. உப்பு, வரமிளகா போட்டு அது வதங்கினதுக்கப்புறமா இது கூட கழுவி வச்சுருக்க சிக்கனை போட்டுக்கலாம். சிக்கனில் வந்து நீங்கள் தண்ணியே ஊற்றக்கூடாது. தண்ணி ஊற்றாம தான் மூடி வைக்கணும். தண்ணி ஊற்றுனீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப சிக்கன் வந்து கிரேவி மாதிரி ஆகிடும். நல்லா வேக வச்சதுக்கப்புறமா நம்ம அரைச்ச மசாலாவை போட்டுக்கலாம். மசாலாவை ரொம்ப வந்து ஃபைனாக அரைச்சிடாமல் கொஞ்சம் குறைன்னு அரைச்சிக்கோங்க. இதை நல்லா டேஸ்ட் கொடுக்கும். திருப்பி தண்ணியே ஊற்றாமல் சிக்கனை நல்லா வந்து மசாலாவோட வேக விடுங்க. தண்ணி ஊற்றாமல் சிம்மில் வச்சு வேக வச்சிங்கன்னா எசன்ஸ் எல்லாமே சிக்கனில் இறங்கி நல்லா டேஸ்ட்டாக ரெடி ஆயிரும். இது கூட பூண்டும் வெங்காயமும் நான் தட்டி வச்சுருக்கேன். அதை போட்டுட்டு இறக்குனா டேஸ்ட்டான பெப்பர் சிக்கன்